வணக்கம். திடீரென தொண்டரின் வீட்டிற்கே நேரில் சென்று உதயநிதி அவர்கள் செய்ய நெகிழ்ந்து போன தொண்டர்கள். அப்படி துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். அப்படி இப்படி என பல்வேறு இழுபறிக்கு பிறகு அண்மையில் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. அந்த வகையில் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்ட விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் பலரும் தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். இந்த விமர்சனங்களுக்கு தன்னுடைய செய்கையின் மூலம் தக்க பதிலடி கொடுப்பேன் என உதயநிதி அவர்கள் கூறியிருக்கிறார். அதற்கேற்றவாறு துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்ற நாள் முதலிருந்தே தொடர்ந்து ஓய்வில்லாமல் பணியாற்றி வருகிறார். குறிப்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து பல்வேறு பணிகளையும் உதயநிதி அவர்கள் தான் இழுத்து போட்டு செய்கிறார். பல்வேறு வெளிமாவட்ட பயணங்களை கூட உதயநிதி அவர்கள் தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து மேற்கொண்டு வருகிறார். இதற்கிடையே ஆட்சியில் மட்டுமல்லாது தற்போது கட்சியிலும் உதயநிதி அவர்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதாவது கட்சியில் இளைஞரணி செயலராக இருந்து வரும் உதயநிதி அவர்கள் விரைவில் முக்கிய பொறுப்புக்கு வருவார் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து பெரும்பாலான கட்சி பணிகளையும் உதயநிதி அவர்கள் தான் மேற்கொண்டு வருகிறார். இன்றைக்கு கூட சென்னை அண்ணா அறிவாலயத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் கட்சி விளையாட்டு மேம்பாட்டு அணியின் செயல்பாடுகளை உதயநிதி அவர்கள் ஆய்வு செய்தார். அப்போது அவர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களையும் பல்வேறு உத்தரவுகளையும் உதயநிதி அவர்கள் தான் பிறப்பித்தார். இதற்கிடையே நேற்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது சொந்த தொகுதியான சேப்பாக்கம் தொகுதியைச் சேர்ந்த சென்னை மேற்கு மாவட்ட துணை செயலாளர் ஆர்.என். துரை அவர்களது தாயார் மறைந்தார். இந்த செய்தி அறிந்த உதயநிதி அவர்கள் உடனடியாக சேப்பாக்கம் தொகுதிக்கு விரைந்து துரை அவர்களது இல்லத்திற்கே நேரில் சென்று அவரது தாயாருக்கு மரியாதை செலுத்தினார். துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த திடீர் வருகையை சற்றும் எதிர்பார்க்காத அங்கிருந்த தொண்டர்கள் நெகிழ்ந்து போயினர். அதாவது பொதுவாகவே உதயநிதி அவர்கள் அனைவரையும் மதித்து செயல்படக்கூடிய குணம் கொண்டவர். பொதுமக்களிடத்திலும் கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் எப்போதும் எளிமையாக பழகக்கூடியவர். இந்த நிலையில் தற்போது துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு கர்வமும் செருக்கும் துளியுமின்றி அனைவரிடத்திலும் எளிமையாக பழகி வருகிறார். அந்த வகையில்தான் சேப்பாக்கம் தொகுதியில் தனது வெற்றிக்காக உழைத்த கட்சி தொண்டரின் தாயார் மறைவு செய்தி அறிந்ததும் பல்வேறு வேலைபளுகளுக்கு மத்தியிலும் அதையெல்லாம் ஓரம் கட்டி வைத்துவிட்டு நேராக அவரது இல்லத்திற்கே நேரில் சென்று அவரது தாய்க்கு மரியாதை செலுத்தியிருக்கிறார். துணை முதலமைச்சர் என்ற உயரிய பதவியில் இருந்தாலும் கருமும் செருக்கும் துளியுமின்றி பொதுமக்கள் கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் என அனைவரிடத்திலும் மிகவும் எளிமையாகவும் சகஜமாகவும் பழகி வரும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இது போன்ற செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.